வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 7,500 இருந்து 10,000 வரை அதிகரிக்கப்படவுள்ள அரச ஊழியர்களின் சம்பளம். மானிய கொடுப்பனவு விவசாயியை ஏமாற்றியதா அனுர அரசு? உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான அறிவிப்பு. இலங்கையில் கடன் அட்டைக்கு பாரிய வட்டி, மௌனம் காக்கும் மத்திய வங்கி. பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. 2 ஆண்டுகளாகியும் நிறைவு செய்யப்படாத வீதி. அம்பாறையில் சுகாதார சேவை பணிமனை சுற்றி வளைப்பு. இந்த மாதம் உப்பின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். சட்டவிரோத சொகுசு வாகனங்களை பயன்படுத்திய அரசியல்வாதிகள் அனுர எடுக்கவுள்ள அதிரடி நடவடிக்கை. கொழும்பு துறைமுகத்தில் பாகிஸ்தான் போர்க்கப்பல் நங்கூரமிட்டது. தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை விசாரிக்க முந்தைய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட உதய செனவிரத்தின குழு அறிக்கையின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு சம்பள அதிகரிப்பு குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அளவுகளின்படி ரூபாய் 7,500 முதல் ரூபாய் 10,000 வரையான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அத்தோடு ஒவ்வொரு சம்பள அளவுகோடுகளுக்கும் ஏற்ப அடிப்படை சம்பள உயர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான சூத்திரம் நிதி அமைச்சினால் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியை அதிகரிக்க வேண்டிய தொகையை முடிவு செய்வார் என்றும் நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பிப்ரவரி மாதம் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்படும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தொடர்புடைய சம்பள உயர்வு அறிவிக்கப்பட உள்ளது. வரும் ஏப்ரல் முதல் சம்பந்தப்பட்ட சம்பள உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நாடு எதிர்மறையான பொருளாதாரத்தில் இருந்தபோதும் முன்னைய அரசாங்கம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் சம்பளத்தை 10,000 ரூபாயாக அதிகரித்தது. இந்த நிலையில் செலுத்த வேண்டிய 15,000 ரூபாய் நிலுவைத் தொகையை இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை தலா 5,000 ரூபாய் தவணைகளில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக நாட்டின் பொருளாதாரம் நேர்மறையான நிலையில் இருப்பதாலும் அரச வருவாய் சுமார் 38% அதிகரித்துள்ளதாலும் பொது ஊழியர்களின் சம்பளத்தை ரூபாய் 10,000க்கும் அதிகமாக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களில் அரசு ஊழியர்களுக்கு உறுதியான சம்பள உயர்வு செயற்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலாங்கொடை, நெல்லிவல, அலக்கொல எல்ல கிராம அலுவலகர் பிரிவில் உள்ள இளம் விவசாயி 1 ஏக்கர் நெல்லுக்கு அரசாங்கம் வழங்கும் 10,000 ரூபாய் உரமானியத்திற்கு பதிலாக 1,486 ரூபாய் மட்டுமே பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் அந்த பணம் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டதாகவும் தனக்கு 1.5 ஏக்கர் நெல் வயல் இருப்பதாகவும் அதில் 1 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் DW வசந்த என்ற விவசாயி தெரிவிக்கையில், எனக்கு 1.5 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த வருடம் 1 ஏக்கர் நெல் சாகுபடி செய்துள்ளேன். எனவே அரசாங்கம் 1 ஹெக்டருக்கு 25,000 ரூபாய் உரமானியம் வழங்குவதாக அறிவித்தது. அதன்படி 1 ஏக்கருக்கு 10,000 ரூபாய் எனக்கு கிடைக்கும். கடந்த மாதம் 7ஆம் திகதி எனது வங்கி கணக்கில் மிகச்சிறிய தொகையான 1,486 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. பயிரிடப்பட்ட ஏக்கருக்கு ஈட்டுவதற்கு எனக்கு சுமார் 60 கிலோ சிறுமணி உரமும் யூரியாவும் தேவை. எனவே அரசாங்கம் கொடுக்கும் பணத்தில் சுமார் 9 கிலோ உரத்தை மட்டுமே வாங்க முடியும். கமநல சேவையில் இருந்து சுமார் 13 கிலோ சிவப்பு தூள் உரத்தை பெற்றுள்ளேன். உரம் இல்லாமல் என் வயலில் உள்ள நெல் வளர்ச்சி குறைந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி நடாத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தும் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கையின் அடிப்படையில் தேர்தல் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் எதிர்வரும் 5ஆம் தேதி கூடியதன் பின்னர் சபாநாயகர் தீர்மானத்தை அறிவிப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருந்தது. எனினும் போதிய அளவு நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் தேர்தல்கள் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. தேர்தல்களை கூடிய விரைவில் நடாத்துமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் பின்னர் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோருமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பினை ஜனாதிபதிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றம் அனுப்பி வைத்துள்ளது. எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி நடாத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடன் அட்டைகளுக்கு 28%க்கும் அதிகமான வட்டி வீதங்களை வணிக வங்கிகள் வசூலிப்பதாக தெரியவந்துள்ளது. இதேவேளையில் இலங்கை மத்திய வங்கியும் நிதி அமைச்சகமும் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பதில் 1.9 மில்லியனுக்கும் அதிகமான கடன் அட்டை வாடிக்கையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் மத்திய வங்கி அதன் கொள்கை வட்டி வீதத்தை 8% பராமரித்து
பராமரிக்க முடிவு செய்தது. மற்ற வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் சில நேரங்களில் வங்கி வைப்புக்கு 6 தொடக்கம் 7% வரையான வட்டி வீதங்களை வழங்குகின்றன. அவ்வாறான நிலையில் கடன் அட்டைகளுக்கு 28%க்கும் அதிகமான வட்டி வீதங்களை அனுமதிப்பது டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்திற்கான பொதுமக்களின் ஆதரவை குறைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இடியும் மழையும் பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரத்தினபுரி மற்றும் காலி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். 2 ஆண்டுகளாகியும் பணிகள் முடிக்கப்படாத நிலையில் 100 மீட்டர் நீளமான வீதியொன்றினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பணிகளை விரைந்து முடித்துக் கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படாதிருப்பது தொடர்பில் பொதுமக்கள் கருத்துக்களை பகிரும்போது தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதோடு உரிய தரப்பு மீது தங்கள் சாடல்களையும் முன்வைத்துள்ளனர். 2 வருடங்களுக்கும் அதிக காலத்தை எடுத்துக் கொண்டுள்ள இந்த வீதியின் பணிகள் உரிய திட்டமிடல்களை மேற்கொள்ளாது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் வேலை தளத்தில் இருந்தவர்களுக்கு சுட்டிக்காட்டிய போதும் அவர்கள் அது தொடர்பில் கவனம் எடுத்திருக்கவில்லை என வீதிக்கு அருகில் உள்ள வீட்டின் உரிமையாளர் ஒருவர் தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். முதல் தடவை வீதியின் 2 மடங்கிலும் உள்ள சீமெந்து கட்டுக்களை கட்டும் வேளையில் அவை காலத்தில் ஏற்பட்ட மழைவீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டிருந்தது. 2 பக்கங்களிலும் உள்ள கட்டுக்கள் துண்டு துண்டாக உடைந்து போய் கிடந்தன என தொடர்ந்து குறிப்பிட்டிருந்தார். சீமெந்து கலவையின் தரம் குறித்து அவர் கேள்வி எழுப்பியதோடு உளவியந்திரம் ஒன்றின் சில்லு உராய்ந்து கொண்டிருப்பதனால் ஏற்பட்ட சேதத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த அளவுக்கு சீமெந்து கலவையின் அளவு பாலத்தின் கட்டுமானத்திற்கு பொருத்தமற்றதாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். முல்லைத்தீவில் தண்ணீரூற்று குமுளமுனை வீதியையும் அளம்பல் வீதியினையும் இணைக்கும் உடுப்பு குளத்திற்கு ஊடாக செல்லும் இந்த வீதியின் முடிப்பு பகுதியிலேயே இந்த அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வீதி இருக்கிறது. ஒரே எத்தனிப்பில் முடிக்கப்படாத போது பயணிகளுக்கான வேலை சிரமத்தினை ஏற்படுத்தும் என்பது வெளிப்படை. இன்றைய நிலையில் பாதையின் பயணம் செய்வோருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் காட்சிகள் அதிகம் இருப்பதையும் அவதானிக்கலாம். ஒப்பந்தக்காரர்கள் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டுள்ளனர் என்பதற்கு கட்டுமானத்தின் காட்சிகள் சான்று பயிர்க்கின்றன. இதற்கு உடனடியான பொருத்தமான நடவடிக்கைகளை எடுத்து மாற்றங்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை, கல்முனை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பழுதடைந்த திராட்சை தோட்டம், பழங்கள் உள்ளிட்ட பல வகைகள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது. மனித பாவனைக்கு தீங்கு விளைவிக்கும் குறித்த பங்கசு படர்ந்த திராட்சை பழங்கள், அழுகிய தோட்ட பழங்கள் உள்ளிட்ட பல வகைகள் யாவும் இன்று கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பழுதடைந்த பழங்கள் வீதியோரங்களில் விற்பனை செய்யப்படுவதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவை பணிமனையின் பணிப்பாளருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த முறைப்பாட்டுக்கமைய செயற்பட்ட பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஷகீலா இஷதீன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் சென்ற பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் பெருந்தொகையான பழுதடைந்த திராட்சை பழங்கள், பழத்தோட்டங்கள், தோடம்பழங்கள் உள்ளிட்ட பழங்களை மீட்டுள்ளதுடன் அவை அளிக்கப்பட்டன. மேலும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்த சுகாதார அதிகாரிகள் குறித்த திராட்சை பழங்கள் மற்றும் ஏனைய பழங்களை வீதியோரங்களில் விற்பனை செய்த நபர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பினர். மேலும் குறித்த பல வகைகள் யாவும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதுடன் வெளி மாவட்டங்களில் இருந்து விற்பனைக்காக இங்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இந்த மாதம் உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் என அம்பாந்தோட்டை உப்பு நிறுவனத்தின் தலைவர் DK நந்தன திலக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து உப்பு இறக்குமதி செய்யப்படுவதில் ஏற்படும் செலவுகள் அதிகரித்துள்ளதால் இவ்வாறு உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய சீரற்ற காலநிலை காரணமாக உள்ளூர் உப்பளங்கள் சேதமடைந்ததை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கு 2 இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனங்களை நாட்டுக்குள் கொண்டு வந்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். குருநாகல் பொல்பித்திகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவித்ததாவது: கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் புதிய சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் வெடித்து பலர் பயன்படுத்தினர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள். ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் லொஹான் ரத்வத்த போன்றவர்களின் சட்டவிரோத வாகனங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன. தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இன்னும் சில நாட்களில் மேலும் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்படக்கூடும். அத்துடன் கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஒருவருக்கான பாதுகாப்புக்காக 7 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நாட்டின் யுத்தமோ பாரிய அச்சுறுத்தலோ இல்லாத நிலையில் அவ்வாறான பாதுகாப்பு தேவையில்லை. அனாவசியமான செலவுகளை குறைப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு திருத்தப்பட்டதை தவிர அதில் எந்த பழிவாங்கல் நோக்கமும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம வீதியில் உள்ள விலாசமான இல்லத்தில் 2 பேரை வசித்து வருகின்றனர். எனவேதான் அவர்களுக்கு பொருத்தமான வீடொன்றை தருகின்றேன், அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கூறுகின்றேன். எனது ஓய்வின் பின்னர் எனக்கு பாதுகாப்போ பெரிய இல்லமோ தேவையில்லை என நான் எழுத்து மூலம் அறிவிப்பதற்கு எதிர்பார்க்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கடற்படை கப்பலான PSS அஸ்லாண்ட் நேற்றைய தினம் காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. மேலும் ஸ்ரீலங்கா கடற்படை மரபுகளின்படி அந்த கப்பலை வரவேற்றது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த PSS அஸ்லாண்ட் என்ற ஃப்ரெக்டிக் வகை கப்பல் 123 மீட்டர் நீளமும் 243 மெட்ரிக் டன் எடையும் கொண்டது. இந்த கப்பலின் கட்டளை அதிகாரி கேப்டன் முகமது அசார் ஆக்ரம் ஆவார். மேலும் PNS அஸ்லாண்ட் கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் குழுவினர் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று முக்கியமான இடங்களை பார்வையிட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல் பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று நாட்டிலிருந்து புறப்பட்டு அதன் அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்துக் கொள்ள உள்ளது. மேலும் ஸ்ரீலங்கா கடற்படையுடன் மேற்கு கடற்படை கட்டளை கடற்பரப்பில் ஒரு கடற்படை பயிற்சியில் ஈடுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.